ஹாய் நண்பர்களே, இல்லத்தரசி மெஸ்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களா, லெஃப்ட் சைடில் போயாச்சுன்னா திருவனந்தபுரம் ரோடு, ரைட் சைடில் போயாச்சுன்னா நாகர்கோவில் ரோடு. நான் இப்போ தக்கலையில் உள்ள ஆர்சி சர்ச்சு பக்கமாக நிற்கிறேங்க. இங்கே பாருங்களா, இல்லத்தரசி மெஸ்ஸில் மீல்ஸு, சூப்பு, டீ, காஃபி, ஃப்ரெஷ் ஜூஸு, பார்க்கிங், டாய்லெட்டு இந்த மாதிரி எல்லா சலுகைகளும் உள்ளே இருக்குது. நம்ம உள்ளே போய் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, பார்ட் 1 செலிப்ரேஷன் வீடியோவில் பார்க்க முடியாத சம்பவத்தை எல்லாம் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்களா, விதவிதமான ஐஸ்கிரீம். இது புட்டு ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க. நம்ம இடத்துல நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் வெளியூர்களெல்லாம் போயாச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்சி, சாக்லேட்டு, வெண்ணிலா இந்த மாதிரி பல ரகமான ஐஸ்கிரீம்கள் எல்லாம் உள்ளே இருக்குங்க. நமக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, மாதுளை, ஆரஞ்சு, தர்பூசணி இந்த மாதிரி வெரைட்டியான ஜூஸ்களும் நம்ம இங்கே அடித்து கொடுக்கோம். அந்த வீடியோவில் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால தான் இது பார்ட் 2 வீடியோவாட்டு கொண்டு வந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதான் உள்ளே காணிச்சு தரேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இருக்குன்னு. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸு, சார்ஜா இந்த மாதிரிப்பட்ட வெரைட்டியான ஐட்டங்கள் எல்லாம் தயார் பண்ணக்கு வாங்கி வச்சுருக்குதாங்க. இதுதான் அயில மீன் வறுவலுங்க. இது மதியான சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்களா எப்படி எண்ணெயில் கொதிக்குதுன்னு? பார்த்த உடனே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில், இல்லத்தரசி மிஸ்ன்னு போட்டிருக்கீங்க. உள்ள இல்லத்தரசிகள் தான் வேலை செய்கிறாங்களா இல்லை வேறு யாராவது பண்ணுறாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. காமெடியாக தான் கேட்டீங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த சமையல் கட்டையெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். இங்கே பாருங்களா, இங்கே தான் இருந்து எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. நிறைய பேர் அங்கே ஹோட்டலுக்கு உள்ளாடி நிற்கனால அவங்கள வீடியோ எடுக்க முடியலை. சாதம் கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்களேன், வறுவல் உருவாக்கல் நடந்துட்டுருக்கு. இவங்க தான் மாஸ்டர். இவங்க தான் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. இல்லத்தரசி மிஸ்ஸோட மெயின் ஹெட்டு இவங்க தான். இவங்களுக்கு ஃபுல் சமையலும் தெரியும். என்ன கொடுத்தாலும் செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் உள்ளவங்க தான். இங்கே பார்த்தீங்களா, சால மீன் மாதிரியே இருக்கிறது தான் இது நெத்தலிங்க. நல்ல பெருசு. இதுவும் மதியான சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், பக்கெட்டு நிறைய அயில மீன் கொண்டு வச்சுருக்காங்க. இது தீர தீர சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும். சால மீன் மாதிரியே இருக்க நெத்தலி மீன் வறுவலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. வறுத்து முடிஞ்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாக்கில் எச்சி ஊறுங்க இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்தால். சால மீன் ஒரு வாக்கில் இருக்குது. ஸோ இங்கே மதியானம் நிறைய வெரைட்டியில் ஃபுட் ஐட்டங்கள் கிடைக்குங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஒரு மீனவர் கொண்டு வந்த 2 கிளாத்தி மீனை வீடியோ எடுப்பேன்னு தான் எடுத்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எப்போ வம்பம் கிளாத்தி. இதெல்லாம் இல்லத்தரசியில் சமைக்க மாட்டாங்க. நான் இது பெருசாக இருக்கேன்னு வீடியோ எடுத்தேன், அவ்வளோதாங்க. அதை திருப்பியே கொண்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்களேன், உளுந்த வடை இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. மார்னிங் உளுந்த வடை, உள்ளி வடை, வாழைக்காய் பச்சி, பழ பச்சி இந்த மாதிரி ஐட்டங்களை எல்லாம் ஈவினிங்கும் காலையில் எல்லாம் போடுவாங்கங்க. இதெல்லாம் சூரை மீன், அடுத்தது அயில இதெல்லாம் கொண்டு வந்தாச்சுன்னா பக்கெட்டாக இருந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். அதை தீர தீர இங்கேருந்து ரெடி பண்ணி அங்கே பொரித்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது இங்கே பாருங்களேன், கிணவா மீன், கிணவா ஃப்ரை, ரோஸ்ட்டு இந்த மாதிரியும் மத்தியானம் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளாவது உங்களுக்கு இங்கே சாப்பிட்றேன்னு கண்டிப்பாக தோணும். இங்கே பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. கிட்ட நின்று வீடியோ எடுக்கும்போதே கமகமான மனம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தக்கலையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு தடவையாவது விசிட் பண்ணுங்கள்.